இன்றைய நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் TNS மீடியா உதவும் கரங்கள் அங்கத்தவர்கள். புனித ரமலானை முன்னிட்டு TNS மீடியா மற்றும் TNS உலமாக்கல் ஒன்றியம் இணைந்து நடாத்தும் ஷஹ்ருல் குர்ஆன் மார்க்க நிகழ்வு மற்றும் போட்டி நிகழ்ச்சி 2025. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. மனிதனுடைய வாழ்க்கை பிறப்பு என்ற கோட்டில் ஆரம்பிச்சு இறப்பு என்ற கோட்டில், அதே கோட்டில் மனிதனுடைய வாழ்க்கை முடியுது. அதாவது என்னென்று சொன்னா, மனிதன் இந்த உலகத்துக்கு வரும் பொழுதோ, மனிதன் இந்த உலகத்துக்கு காலெடுத்து வைக்கும் பொழுதோ, மனிதன் இந்த உலகத்தை அடையும் பொழுது அவன் எதுவுமே இல்லாம இந்த உலகத்தை அடைகின்றான். எதுவுமே கொண்டு வர மாட்டான், அனைத்தையுமே இல்லாம தான் இந்த உலகத்துக்கு வந்து அடைகின்றான். இதே போலதான் மனிதன் இறக்கும் பொழுதும் உலகத்துல சேகரிச்ச சொத்து செல்வங்கள், காசி பணங்கள் அனைத்தையுமே விட்டுட்டு மனிதன் இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்றான். இந்த நேரத்துல மனிதன் உள்ளத்துல ஒரு கேள்வி ஒன்று உருவாகுது. என்னது? மனிதன் உள்ளத்துல கேள்வி உருவாது, நான் இவ்வளோ சொத்து செல்வங்களை சேர்த்தினேனே, நான் இவ்வளோ காசி பணங்களை சேர்த்தினேனே, இது அனைத்தையும் நான் விட்டுட்டு போறேனே, இது என்ன வாழ்க்கப்பா என்று மனிதன் உள்ளத்துல இந்த கேள்வி உண்டாறதுக்காக வேண்டித்தான் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இந்த உலகத்தை விட்டு பிரியறதுக்கு முன்னால 3 விதமான விதைகளை நீங்க என்ன செய்யுங்க, போட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. நீங்க அதை 3 விதமான விதைகளை நீங்க போட்டுட்டு போனதுக்கு பின்னால கபூர்ல நீங்க என்ன செய்வீங்க, அதை அறுவடை செய்வீங்கன்னு சொன்னாங்க. அதுல முதலாவதாக சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு தந்த சொத்து செல்வத்தின் மூலமாக மற்ற மனிதர்களுக்கு நீ உதவி செய்யணும்னு சொன்னாங்க. அவன் இன்னொருவருக்கு உதவி செய்வான், அவன் இன்னொருவருக்கு உதவி செய்வான், அந்த தொடர்ச்சியான நன்மை இவருக்கு வந்தடையுது. இரண்டாவதாக சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ கற்ற கல்வின்னு சொன்னாங்க. அது ஒரு ஹர்ஃபாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அது ஒரு எழுத்தாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீ என்ன செய், மற்ற மனிதர்களுக்கு நீ அதை எத்தி கொடு, மற்ற மனிதர்களுக்கு நீ அதை படிச்சு கொடு. அதன் மூலமாக அவன் பிரயோசனம் பெற்றால் அந்த தொடர்ச்சியான நன்மை என்ன செய்கின்றது, உனக்கு வந்தடைகிறதுன்னு சொன்னாங்க. மூன்றாவதாக சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குழந்தை செல்வம். கணவன் மனைவியுடைய நோக்கமே அதுதான். குழந்தை செல்வத்தை இந்த உலகத்தை விட்டு நீ பிரிந்ததுக்கு பின்னால அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய துஆ, அதாவது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ உலகத்துல குழந்தைகளை நல்ல முறையில, சாலிஹான முறையில, பக்குவமான முறையில, கண்ணியமான முறையில நீ வளர்த்துட்டு போனதுக்கு பின்னால கபூர்ல நீ அந்த பிரதிபலனை கண்டெடுப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக கண்ணியமிக்க சகோதரர்களே, என்னென்று சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 3 விதைகளை நீ உலகத்துல விட்டுட்டு போனா என்று சொன்னா, நீ மரணிக்கிறதுக்கு முன்னால இந்த 3 விதைகளை நீ உலகத்துல விட்டுட்டு போனா என்று சொன்னா, நீ என்ன செய்வாய், கபூர்ல நாளைய கியாமத்துடைய நாள் வரங்காட்டி அதை நீ அறுவடை செய்வாய் என்று சில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக கண்ணியமானவர்களே, இந்த மாதிரி நல்ல அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய தினத்திற்கான வினா இலக்கம் 22. இக்காணொலியில் கூறப்பட்ட 3 வகையான அறுவடைகள் யாவை? இக்காணொலியில் கூறப்பட்ட 3 வகையான அறுவடைகள் யாவை? இதற்கான சரியான விடையினை திரையில் காணப்படும் தொலைபேசி இலக்கத்துக்கு இன்று மாலை 5 மணிக்கு முன்னதாக வாட்ஸ்அப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வஸ்ஸலாம்.